கோயம்புத்தூர் பீலைமேடு அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் அவளுடைய காதலனுடன் காரில் அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறா. நைட்டு 10:30 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த 3 பொறுக்கி பசங்க அந்த பையனை அடித்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது என்னுடைய கருத்து மட்டும்தான். முதல்ல நாம் வந்து நாம தான் பாதுகாத்துக்கணும். இது தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்காக இல்லை. நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன், நான் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்காக வரல. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி மாற்றம் தேவை, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒருத்தன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவை தாண்டி இன்னொருத்தர் வரணும்னா விஜய் தான் வரணும். ஸோ விஜய் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கிற ஒருத்தன். ஸோ இப்போ நான் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணிலாம் பேச வரல. இங்கே நாம் என்ன, அதாவது சும்மா ஒரு கட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நாம தான் பாதுகாப்பு. ஏன்னா 100 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பொறுக்கி பையன் இல்லைன்னு ஒரு அயோக்கியம் இருப்பான். 100 பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு அயோக்கியம் இருப்பான் இல்லையா? அப்படி இருக்கும்போது 8 கோடி பேர் இருக்கிற ஒரு இடத்துல எவ்வளோ அயோக்கிய பசங்க இருப்பாங்க. அவங்க நமக்கு முன்னாடி தான் இருப்பாங்க, நம்மளோட ஜனங்களாக தான் இருப்பாங்க. இவங்க நடுவில்லாம் நாம தான் காப்பாற்றிக்கணும். இவங்க நடுவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடம் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாத இடம். அங்கே நம்ம வந்து போனால் யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இடத்த இந்த சமூக விரோதிகளும் இந்த பொறுக்கி பசங்களும் இந்த அயோக்கிய பசங்களும் தான் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவனுங்க தான் அந்த மாதிரி இடத்த நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கெல்லாம் சிசிடிவி இல்லை, எங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்றதையெல்லாம் இந்த மாதிரி சமூக விரோதிகளும் இந்த மாதிரி பொறுக்கி பசங்க தான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொறுக்கி பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களை முதல்ல சூஸ் பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும், காதலனுடன் போகிறதா இருந்தாலும், ஃபேமிலியாக போகிறதா இருந்தாலும், ஒரு இடத்த நாம் சூஸ் பண்ணும்போது அது நமக்கு சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நாம தான் காப்பாற்றிக்கணும். நம்மளை ஏதாவது பிரச்சனைனா காப்பாற்றுறதுக்கு பக்கத்துலேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி இடத்த தான் சூஸ் பண்ணணும். மெயினாக இந்த மாதிரி இரவு நேரங்களில் போகும்போது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடங்கள்லையும் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்பை கூட சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்லி கண்டிப்பாக எந்த ஒரு ஆட்சியாளரும் தப்பிக்க முடியாது. தன்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கடமை. அதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுத்து தான் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்க தான் வந்து மக்கள்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றத அவங்க தான் முன் வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, இந்த ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு அழகு கிடையாது. அவங்களெல்லாம் விட நீங்கள் நல்லா ஆட்சி செய்வீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பாதுகாப்பை மக்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த 3 பொறுக்கி பசங்களையும் போலீஸ் வந்து இன்றைக்கி காலையில் சுட்டு பிடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வருது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து திருப்பியும் அதிலேருந்து மீள்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பையனும் அந்த பொண்ணும் சீக்கிரம் இந்த ஒரு ஷாக்லேருந்து மீண்டு வரட்டும். அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே சட்டவிரோதமாக சரக்கு விற்கிற கடையெல்லாம் வர இருந்திருக்குது. அதை இப்போ நாம் தமிழர்கள் கட்சியை சேர்ந்தவங்க அந்த கடையெல்லாம் போட்டு உடைக்கிற ஒரு வீடியோ பார்த்தேன். அதெல்லாம் ஓகே தான், அவங்க செய்கிறதுல தப்புலாம் கிடையாது. ஆனால் இதுக்கு வெறும் அந்த மாதிரி போதை மட்டும்தான் காரணம். தனியாக இருக்கிற ஒரு இடத்துல அந்த மாதிரி சிந்தனையே இல்லாத ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி ஒரு தோணல் வந்துடும். ஸோ நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் போதையில் இருக்கான், போதையில் இல்லை அப்படின்றதெல்லாம் மனுஷனுடைய மைண்டு அப்படின்றது வந்து எந்த நேரத்தில் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதுக்கு போதை தான் அவசியம்லாம் கிடையாது. போதையில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவனுடைய மனநிலை மாறும். ஆனால் தனியாக இருக்கிற இடத்துல என்றைக்குமே வந்து சமூக விரோதிகள்கிட்டையும் பொறுக்கி பசங்கள்கிட்டலாம் நம்ம காப்பாற்றிக்கிறது நல்லது. மெயினாக அந்த பெண்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், தனியாக அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. இந்த இடம் யாருக்கும் தெரியாத இடம், அங்கே போகலாம் அப்படின்லாம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் தான் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக மெயினாக இந்த பொறுக்கி பசங்களுக்கு அந்த இடம் தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க அங்கே இருப்பாங்க. இந்த நாட்டில் மனிதர்கள் அப்படின்ற பேரில் பல இடங்களில் பல மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. மெயினாக இந்த மாதிரி தனிமையான வேறு வேட்டையாடுறதுக்குன்னே இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி பல மிருகங்கள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. யாரும் அந்த இடத்துல இல்லை, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகாதீங்க. சேஃப் கிடையாது. அங்கே அந்த மாதிரி மிருகங்கள் நின்றுக்கிட்டு தான் இருக்கும், அது உங்களை வேட்டையாடும்.